இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையாக தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். இந்த நாளின் சிந்தனைகளை நாம் இணைந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சிந்தனைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்வான இந்த நாளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த நாளுக்குரிய உடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். அடியே நாவின் சொற்களும் அனைவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் உமக்கே ஏற்புடையவைகளாய் அமைவதாக. ஆம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளின் சிந்தனை பொருளாக சிதைந்த சமூகங்களில் இறை சாயலை மீட்டெடுத்தல் என்கிற கருப்பொருள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. Restoring the image of God in distorted communities. சிதைந்த சமூகங்களில் இறை சாயலை மீட்டெடுத்தல். மீகா இறைவாக்கினரின் நூல் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை அடங்கிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி, கலாத்தியர் 3வது அதிகாரம் 18 முதல் 29 வரை அடங்கிய திருமுக பகுதி, திருப்பாடல் 113 1 முதல் 9 வரை அடங்கிய பகுதி, தூய லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 16 முதல் 21 வரை அடங்கிய திருமறை பகுதிகள் இந்த நாளின் திருமறை பகுதிகளாய் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த நாளில் நம்முடைய சிந்தனையின் மைய வசனமாக லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அன்புமிக்கவர்களே, கடவுள் இந்த உலகை படைத்த போது தம்மால் படைக்க பெற்ற அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். கடவுளின் இந்த நல்லெண்ணத்தை சிதைக்கும் பிரிவினை, சமத்துவமின்மை, அநீதி, உடைவுகள் போன்றவைகளால் நிரம்பிய உலகில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இறை சாயலில் படைக்கப் பெற்றிருக்கிறோம் என்னும் உண்மையை திருமறை முழுமையாக நமக்கு கூறுகிறது. நாம் எப்படி வாழ்கிறோம், சமுதாயத்தை எப்படி கட்டி எழுப்புகிறோம் என்பதில் வெளிப்படுத்தவே இறை சாயலை கடவுள் நமக்குள்ளே தந்திருக்கிறார். நாமும் இந்த இறை சாயலை பெற்றிருக்கிறோம். இன்று அநீதியால் சிதைக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட சமூகங்களில் இறை சாயலை மீட்டெடுக்க இன்றைய திருமறை பாடங்கள் கடவுளின் அழைப்பை நமக்கு தருகின்றன. அவைகளை நாம் இணைந்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி இறை சாயலை இந்த சிதைந்த சமூகங்களிலே மீட்டெடுப்பது? 1, நீதியுள்ள உண்மையுள்ள சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நீதியுள்ள உண்மையான சமுதாயத்தை உருவாக்குவதன் வழியால் சிதைந்த சமூகங்களிலே இழந்து போன அந்த சாயலை, இறை சாயலை நாம் மீட்டெடுக்க முடியும். மீகா இறைவாக்கினரின் நூல் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை அடங்கிய பகுதிகளை இந்த சிந்தனைக்கு நாம் மையப்படுத்துவோம். இங்கே கடவுள் ஒரு நீதியுள்ள உண்மையான சமுதாயத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மீகா 6வது அதிகாரம் தொடங்குகின்ற பொழுதே ஒரு வழக்கு மன்ற காட்சியோடு தொடங்குகிறது. என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்பதிலிருந்து ஆண்டவர் தம் மக்களுடனான தம் வழக்கை தொடங்குகிறார். இவ்வழக்கு சமய சடங்குகளில் பின்னடைவு ஏற்பட்டதனால் உண்டான வழக்கு அல்ல. மாறாக நீதி செய்வதிலும், இரக்கம் காட்ட நாடுவதிலும், மனத்தாழ்மையாய் நடப்பதிலும் ஏற்பட்ட தோல்வியினால் உண்டான வழக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வழக்கை தீர்க்க எதை கொண்டு வந்து கடவுளின் முன் நிற்பது என்கிற ஒரு கேள்வி மக்களிடையே எழும்புகிறது. கன்றுக்குட்டி அல்லது ஆட்டுக்கடாக்கள் அல்லது எரிபலிகள் அல்லது ஆராய் ஓடும் எண்ணெய்கள், இவைகளை ஆண்டவர் ஏற்பாரோ அல்லது என் குழந்தையை பலியிட கொடுக்க வேண்டுமோ
என பல கேள்விகளை மக்கள் எழுப்பினார்கள். ஆண்டவர் கூறிய பதில் மிக எளிமையான பதிலாக அமைந்தது. அதாவது, நேர்மையை கடைபிடித்தல் அல்லது நீதி நியாயத்தை நிறைவேற்றுதல், அதோடு இரக்கம் கொள்ள நாடுவது, கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது, இவைகளைத்தான் கடவுள் எதிர்பார்ப்பார். இதைத்தான் கடவுள் ஒரு பதிலாக, தன்னுடைய எதிர்பார்ப்பாக, மக்கள் நிறைவேற்ற வேண்டிய தன்னுடைய அழைப்பாக கடவுள் கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய கடவுள் நீதியின் கடவுள். Our God is God of justice. இங்கே கடவுள் அந்த நீதியை வெளிப்படுத்த எதிர்பார்க்கிறார். நேர்மை, நியாயம், நீதி இவைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதோடு இரக்கம் கொள்ள ஒவ்வொரு மனிதரும் நாட்டம் கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையோடு கடவுளுக்கு முன்பாக நடக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இறைசாயலின் வெளிப்பாடுகள் என்று இத்திருமறை பகுதி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. நீதி என்பது அது வெறும் ஒரு கருத்து படிவம் அல்ல. இட் இஸ் நாட் only a vague concept. மாறாக ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் நிலைநிறுத்த நமக்கு தரப்படும் அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Justice is not a vague concept, but it is a concrete call to uphold the dignity of every person என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல இரக்கம் என்பதும் உண்மையான அன்புடன் கூடிய ஒரு செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். mercy என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is a loyal love. It is a love kindness that acts. உண்மையான அன்போடு செயல்படுகின்ற ஒரு பரிவு, ஒரு இரக்கம் என்பதைத்தான் இந்த இரக்கம் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல மனத்தாழ்மை என்பதும் கடவுளே நீதியின் ஆதாரம், நம்முடையதல்ல என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடையாளப்படுத்துகிற மனப்பான்மை. அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை. It is a poster that recognizes God as the source of righteousness, not ourselves என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைசாயலை மீட்டெடுப்பது இந்த நீதியை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து தொடங்குகிறது. அதுவும் தனிப்பட்ட வாழ்வில் அல்ல, சமுதாய முறைகளில், அமைப்புகளில், மனித உறவுகளில் நீதி செயலாக்கம் வர வேண்டும். சாதி, இனம், மொழி, சமயம் இவற்றின் பெயரால் ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்படும் மக்கள் வாழ்வில் நீதி, நேர்மை என்பது செயலாக்கம் வர வேண்டும். நாம் வாழும் இன்றைய சமுதாயத்திலே நீதி காணப்படாத போது, நியாயம் எட்டியாய் மாற்றப்படுகிற போது இறைசாயல் கெடுக்கப்படுகிறது. ஆனால் நீதி, இரக்கம், மனத்தாழ்மை என்பவைகள் செயல் வடிவம் பெற்றால் அங்கு அம்மக்களிடையே இறைசாயலை நாம் மீட்டெடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முதல் அழைப்பை நாம் ஒரு நீதியின் உண்மையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்த வேண்டும். இன்றைய திருமறை பாடங்களில் ஒரு பாடமாய் வருகின்ற திருப்பாடல் 113 1 முதல் 9 வரை உள்ள பகுதியிலே அதிலே 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். இது 113ஆம் திருப்பாடல் என்பது கடவுளை போற்றி பாடுகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இங்கே கடவுள் அனைத்திற்கும் மேலானவர் என அவருடைய உன்னத நிலை, எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற அவருடைய மாட்சிமை மிக்க அந்த நிலையை, அதே வேளையில நம்முடன் உள்ளுரைகின்ற, நம் நடுவில் இருக்கின்ற நிலையையும் போற்றி இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடலை பாடியிருக்கிறார். நம்முடைய கடவுள் நிச்சயமாகவே உன்னதமானவர், எல்லாவற்றையும் கடந்திருப்பவர். அதே வேளையில நம்முடன், நமக்குள் தங்கி இருப்பவர் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் ஏழைகளுடனும், மறக்கப்பட்டவர்களுடனும், ஒடுக்கப்பட்டவர்களுடனும் தம்மை அடையாளப்படுத்துகிறார். 1960களில் உருவான
விடுதலை இறையியலின் மைய கருத்தே கடவுள் ஏழைகளுடன் இருக்கிறார், ஏழைகள் பக்கம் இருக்கிறார், ஏழைகளுக்கென அவர் முன்னுரிமையை வைத்திருக்கிறார் என்பதுதான். அதுவும் வேறு எங்கோ இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம் அல்ல, இறை வார்த்தைக்குள்ளிருந்தே எடுக்கப்பட்ட ஒரு மைய கருத்து தான் இது. அதாவது God is with the poor and the lowly. God has a preferential option for the poor. அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் சமுதாயத்திலே ஏழைகள், வறியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்விலே இறைசாயலை காண மறுக்கின்ற இன்றைய சூழலிலே அவர்களை அந்த தாழ்நிலையிலிருந்து, அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து உயர்த்தி அவர்களில் இருக்கும் இறைசாயலை மீட்டெடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இறைசாயலை மீட்டெடுப்பது என்பது உலகத்தால் புறக்கணிக்கப்படுவோரிடம் கடவுளை காண்பதே ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Restoration of God's image means seeing the divine in those the world rejects. மூன்றாவதாக, இந்த இறைசாயலை மீட்டெடுக்க கிறிஸ்துவில் அனைவரையும் ஒன்று போல் பார்க்க வேண்டும். மூன்றாவது அழைப்பாய் ஆண்டவரை நமக்கு தருகிறார். கலாத்தியருக்கு தூய பவுல் எழுதின திருமுகம் 3வது அதிகாரம் 18 முதல் 29 வரை அடங்கிய பகுதியிலே 28வது வசனத்தை நாம் இங்கே முக்கியத்துவப்படுத்துவோம். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பு. நம்மிலே நாம் உறுதிப்படுத்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற மைய செய்தி. கலாத்திய திருச்சபைக்கு ஒரு புரட்சிகரமான செய்தி தூய பவுலார் கொடுப்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். யூதர், கிரேக்கர், அடிமைகள், உரிமை குடிமக்கள், ஆண் பெண் போன்ற வரிசை படிநிலைகளும் பிரிவினைகளும் வேற்றுமைகளும் நிறைந்திருந்த சூழலிலே இணைந்த ஒரு வாழ்வு, அனைவரையும் கிறிஸ்துவில் ஒன்று போல் பார்த்து ஒற்றுமையாய் வாழ்கின்ற ஒரு வாழ்வுக்கு தூய பவுலார் அறைகூவல் விடுப்பதை நாம் கவனிக்கிறோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்துவிலே ஒன்றாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் வேற்றுமைகளுக்கு இடமில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள பற்றுறுதியால் அனைவரும் கடவுளின் மக்களாய், அவரின் உரிமை குடிமக்களாய் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மறக்க முடியாத உண்மையாய் இருக்கிறது. அப்படி என்றால் அனைவரும் ஒன்று போல இறை சாயலை நமக்குள் பெற்றிருக்கிறோம். இந்த இறை சாயல் என்பது இனங்களின் அடிப்படையில் அல்லது சமூக நிலைகளின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற மீட்பின் அடிப்படையில் இந்த இறை சாயல் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற இன்றைய சமுதாயத்தில் இது போன்ற வேற்றுமைகளும் பிரிவினைகளும் சிதைத்து போட்ட இறை சாயலை மீட்டெடுக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். வேற்றுமைகள் மற்றும் பிரிவினைகளால் எந்தெந்த மக்களில் எல்லாம் இறை சாயல் சிதைக்கப்பட்டிருக்கிறதோ, குறிப்பாக தலித்துகள், ஆதிவாசிகள், இதுபோல ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்களிலே இந்த இறை சாயலை உறுதிப்படுத்தி ஒரு புதிய மானுடத்தை உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக, நான்காவதாக, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கும் அழைப்பாக தருகின்றார். தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 16 முதல் 21 வரை அடங்கிய பகுதியின் செய்தியை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதிலே 19வது வசனத்திலே இப்படி படிக்கிறோம்: ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்கிற பொழுது ஏழைகளுக்கு நற்செய்தி,
கட்டுப்பட்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, அநீதியால் அடக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியாய் அங்கே சொல்லப்படுகின்றது. இதுதான் இறைசாயலை மீட்டெடுக்கின்ற மாட்சிமை நிறைந்த ஒரு பணிவிடை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இந்த திருப்பணி பிரகடனம் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் மாண்பும் விடுதலையும் வழங்கப்படும் ஒரு நீதியுள்ள மீட்கப்பட்ட சமூகத்தை இந்த பிரகடனம் பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்ற நாமும் அவரது விடுதலை அருள்பணியை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித்துகள், ஆதிவாசிகள், தாழ்நிலையிலே இருக்கிற மற்றெல்லா மக்களிலும் இந்த இறை சாயலை நாம் மீட்டெடுக்க வேண்டும். சிதைந்து போன சமூகத்தின், சிதைந்து போன மக்களிடத்தின் உரிமை மீட்புக்காக, அவர்களுடைய மறுசீரமைப்புக்காக, மறு கட்டுமானத்திற்காக, அவர்களின் மாண்பை மீட்டெடுக்கின்ற விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்க நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிதைந்த இறைச்சாயல் மீட்டெடுக்கப்படுகின்ற அருள் தருகின்ற ஆண்டை அறிவிக்கும். கடவுளின் அருள் நிறைந்த இந்த காலம் ஒன்று இருக்கிறது என்பதை அறிவிக்கும். விடுதலை இருக்கிறது, மீள் வாழ்வு இருக்கிறது என்கிற இந்த காலத்தை முன்கூட்டியே அறிவித்து அவர்களை இழந்து போன சிதைக்கப்பட்ட சாயலை மீட்டெடுக்க கடவுள் நம் அனைவரையும் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தூய நாளிலே இத்திருவார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது ஒரு நீதியுள்ள உண்மையுள்ள சமுதாயத்தை உருவாக்கி தாழ்நிலையிலே இருக்கிற அனைவரையும் கடவுள் வைத்திருக்கிற உன்னத நிலைக்கென்று உயர்த்தி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்படைந்திருக்கிற நம் அனைவரையும் ஒன்று போல் பார்த்து அனைவருக்கும் ஆண்டவர் அருள் தருகின்ற ஆண்டை குறித்த அந்த உண்மையான விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் நம்மை இந்த உலகிலே வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இத்திருப்பணிக்காய் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த அழைப்பை நாமும் ஏற்றுக்கொண்டு இந்த நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். சிதைந்து போன இந்த மக்களிடையே, சிதைந்து போன இந்த மக்களிலே இருக்கின்ற அந்த உண்மையான இறை சாயலை நாம் மீட்டு கொண்டு வர, அவர்களும் இறை சாயலோடு வாழ, அவர்களும் இறைவனின் மக்களாய் வாழ, இச்சமுதாயத்திலே அவர்களுக்கும் ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்க நம்மை கருவிகளாய் மாற்ற ஆண்டவர் இந்த உலகிலே நம்மை வைத்திருக்கிறார். அதற்கென்று அழைப்பு தந்திருக்கிறார். இத்திருப்பணியை செய்ய, இந்த மகத்தான பணியை செய்ய நாம் எல்லாரும் நம்மை இறைக்கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். சிதைந்த சமூகங்களிலே சிதைந்து போன, இழந்து போன அந்த இறை சாயலை மீட்டெடுப்போம். கடவுள் தாமே இத்திருவார்த்தைகளால் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். அனைவரும் தலைகளை தாழ்த்துவோம், வேண்டுதல் ஏறெடுப்போம். உண்மையான நீதியோடு விடுதலை வழங்குகின்றவராய், எல்லா மக்களிலும் படைப்பிலே வைத்த இறை சாயலை என்றும் காண வாஞ்சை உள்ளவராய், எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த மகிழ்வான நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உன் திருவார்த்தையை உள்ளபடியே சிந்தனை செய்வதற்கு தந்த வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகின்றோம். சிதைந்து போன மக்களிடையே இறை சாயலை மீட்டெடுக்கின்ற உன்னத பணிக்காய் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிறீர் என்கிற எண்ணத்தோடு நீதியுள்ள உண்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும், உண்மையாகவே தாழ்நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிற மக்களை உயர்நிலைக்கு கொண்டு வரவும், ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மிலே மீட்பு பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து அனைவரையும் உம்முடைய மக்களாய் ஒன்று போல பார்க்கவும், விடுதலை தருகின்ற கடவுள் விடுதலையான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார் என்கிற உம்முடைய அருள் தரும் ஆண்டினை அறிவித்து, உண்மையாகவே எல்லா மக்களிடத்திலும் இறை சாயலை மீட்டெடுத்து உம்முடைய மக்களாய் நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும்.
உம்முடைய கருவிகளாய் மாற எங்களையே தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் தாழ்த்துகிறோம். உமக்காக எங்களை பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்து வழியாய் மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென்.